வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் தமிழ் ஹாலிவுட் பக்கம் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் படத்திற்குச் செல்லும் முன் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே. 35 ஆண்டுகளுக்கு முன்பு 3 சிறுமிகள் கொல்லப்பட்ட ஒரு நகரத்தின் கதை. அதன் கதை இன்று ஹாலோவீனில் அனைவருக்கும் சொல்லப்படுகிறது. செய்யப்பட்ட 3 சிறுமிகளும் 16 வயதுடையவர்கள் மற்றும் 16 முறை கத்தியால் குத்தப்பட்டனர். கொலையாளி இந்த கொலைகளையெல்லாம் முகமூடி அணிந்து செய்ததால் அவர் இன்னும் பிடிபடவில்லை. அவர் 16 வயது சிறுமியை கொன்றதால் அவரது பெயர் ஸ்வீட் 16 கில்லர் என்று பிரபலமானது. மக்கள் அவரை பார்த்து பயப்படத் தொடங்கினர். ஹாலோவீன் அன்று கூட மக்கள் அவரது கெட்டப்பை பெற்றனர். எப்படி இருந்தாலும் காட்சி இப்போது ஜிம்மி என்ற பெண்ணுக்கு மாறுகிறது. அவருக்கு அமீர் என்ற நண்பன் இருக்கிறார். இருவரும் பார்ட்டிக்கு செல்ல விரும்புகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் அனுமதிக்கவில்லை. ஜிம்மிக்கு தற்காப்பு தெரியும் என்பது அவர்களுக்கும் தெரியும் என்றாலும் அவர் ஒரு கராத்தே சாம்பியன். ஆனால் அவளது பெற்றோரின் அச்சத்திற்கு காரணம் அவர்கள் மனதில் இருக்கும் பழைய பயம்தான். தாங்கள் கேள்விப்பட்ட சிறுமிகளின் கொலை கதைகள் அமீல் மற்றும் ஜிம்மியின் பெற்றோரின் வகுப்பு தோழர்கள் என்பது தெரிந்தது. இந்த நேரத்தில் ஜிம்மியின் அப்பா இந்த சண்டையை முடிக்க முடிவு செய்தார். அவர் ஜிம்மியையும் அமிலையும் பார்ட்டிக்கு அழைத்துச் செல்வார். ஜிம்மியின் அம்மா இப்போது வீட்டில் தனியாக இருக்கிறாள். முதலில் சில குழந்தைகள் அவளிடம் இருந்து ஹாலோவீன் பரிசை பெற வருகிறார்கள். பின்னர் ஸ்வீட் 16 கில்லர் முகத்தில் ஒரு மனிதன் அவர் பரிசுகளையும் மிட்டாய்களையோ விரும்பவில்லை. ஆனால் அவர் ஜிம்மியின் அம்மாவை கொல்ல விரும்பினார். நேரம் செல்ல செல்ல ஜெமியின் அம்மா கதவை பூட்டிவிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தாள். மேலும் புதிய கொலையாளியும் கதவை திறந்து வீட்டுக்குள் நுழைகிறார். இப்போது பாம் ஜிம்மியின் அம்மா கொலையாளியை கொல்ல டிராயரில் இருந்து துப்பாக்கியை எடுக்கிறாள். ஆனால் கொலையாளி இங்கே துப்பாக்கி பிடித்து தாக்கத் தொடங்குகிறான். எங்க பாம் அவளுக்கு நல்ல தற்காப்பு செய்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளும் கராத்தே சாம்பியன் ஆக இருந்தாள். தன்னையே மூழ்கடித்த பாம் விரைவாக சமையல் அறைக்கு சென்று ஒரு கத்தியை எடுத்தாள். கொலையாளியை இங்கிருந்து போக சொல்கிறாள். அல்லது போலீஸ் வருவார்கள். கொலைகாரனும் இதைக் கேட்டு கொஞ்சம் பயந்தான். பிறகு இங்கிருந்து திரும்பி செல்கிறான். கொலைகாரன் போய்விட்டான் என்று பாம் நினைத்தாள். ஆனால் திடீரென்று கொலையாளி பாமை பின்னாலிருந்து அவளை பலமுறை கத்தியால் குத்துகிறான். பிறகு கொலையாளி இங்கிருந்து ஓடுகிறான். போலீஸ் இங்கே வருகிறது. செய்தி நிருபர் கிரீஸ் பாமும் 16 முறை குத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக எல்லோரிடமும் கூறுகிறார். அதாவது ஸ்வீட் 16 கில்லர் மீண்டும் வந்துள்ளார். ஜிம்மியும் தன் அம்மாவின் கொலைக்காக மிகவும் வருத்தப்படுகிறாள். அடுத்த நாள் பள்ளி அதிகாரிகள் வழக்கை விசாரிக்க ஜிம்மியை அழைக்கிறார்கள். கிரீஷ் என்ற நிருபருடன் வாம் பல நாட்களாக தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் ஜிம்மி கிரீஸை சென்று சந்திக்கிறாள். அவள் அவனிடம் கேட்கிறாள், நீ ஏன் என் அம்மாவுக்கு இவ்வளவு செய்திகளை அனுப்புகிறாய்? சில நாட்களுக்கு முன்பு கொலையாளி அம்மாவுக்கு ஒரு குறிப்பை அனுப்பியதாக கிரீஸ் கூறுகிறான். அதில் நீங்கள் அடுத்தவர் தொடர் கொலைகாரனை பிடிக்க நாங்கள் ஒன்றாக வேலை செய்தோம். இதைச் சொல்லிவிட்டு அவள் இப்போது தன் தோழி அமெலியாவுடன் கலந்துரையாடுகிறாள். இங்கே அமெலியா தனது அறிவியல் கண்காட்சிக்காக தனது அம்மாவின் யோசனையை பயன்படுத்தி ஒரு நேர எந்திரத்தை உருவாக்கியுள்ளார். டைம் மிஷினில் அதே தேதியை தான் உள்ளிட்டதாக ஜிம்மி கூறுகிறாள். 35 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது அம்மாவின் நண்பர்கள் ஸ்வீட் 16 கில்லரால் கொல்லப்பட்ட போது அதை பற்றி அமெலியா ஜிம்மியிடம் நாம் கடந்த காலத்திற்குச் சென்று முந்தைய கொலைகளை நிறுத்தினாள். அப்போது உன் அம்மாவும் இன்று உன்னுடன் உயிருடன் இருப்பாள். ஆனால் இந்த டைம் மெஷின் வேலை செய்யாததுதான் பிரச்சனை. இப்போது இரவில் அமெலியா மற்றும் ஜிம்மி இருவரும் இந்த நேர இயந்திரத்தின் அருகில் இருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள். திடீரென்று ஸ்வீட் 16 கில்லர் ஜிம்மியை தாக்க வருகிறான். தன்னை காப்பாற்றிக் கொள்ள கால இயந்திரத்தில் இந்து கொள்கிறாள். கொலையாளி ஜிம்மியை குத்த முயன்று கொண்டிருக்கிறான் மற்றும் தவறுதலாக அவனது கத்தி நேர இயந்திரத்தில் குத்துகிறது. அவள் இதை செய்தவுடன் இயந்திரம் தொடங்குகிறது. அவள் அதை பார்த்தவுடன் ஜிம்மி அதே தேதியை அடைகிறாள். ஸ்வீட் 16 முதல் கொலையை செய்தபோது அவளது டைம் மெஷின் இப்போது பழுது அடைந்து விட்டது. அவள் முதலில் இந்த டைம் மெஷினை மறைத்தாள். பின்னர் அவள் பெற்றோரின் கல்லூரிக்கு வருகிறாள். கல்லூரியில் கொலை செய்யப்பட்ட அதே 3 கடிதங்களையும் அவள் பெறுகிறாள். இங்கே ஒரு பெண் ஜிம்மி மீது நிறைய பந்துக்களை அடிக்கிறாள். இது அவளுடைய அம்மா என்று ஜிம்மிக்கு தெரியும். கல்லூரி காலத்தில் தைரியமாக இருந்தவர். மேலும் அவளது முழு குழுவும் கல்லூரியில் மிகவும் பிரபலமானது. அதன் பிறகு அவள் அமெலியாவின் அம்மாவிடம் வருகிறாள். நான் இன்று இங்கு வந்துள்ளேன். அமெலியாவின் அம்மாவிற்கு அவள் வார்த்தைகளை நம்புவது கடினமாக இருந்தது. ஏனென்றால் அவள் உண்மையில் டைம் மிஷினில்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள். மேலும் இதுவரை தன் ஆராய்ச்சி மற்றும் நாட்குறிப்பு பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. ஜிம்மி அமெலியாவின் அம்மாவிடம் கூறுகிறாள், இன்றிரவு உங்கள் குழுவில் உள்ள 3 சிறுமிகளின் கொலை நடக்கும். பல வருடங்களுக்குப் பிறகு அதே கொலையாளி என் அம்மாவையும் கொன்றுவிட்டான். இவற்றையெல்லாம் சரி செய்யவே நான் இங்கு வந்துள்ளேன். ஜிம்மி அமெலியாவின் அம்மாவை அவளது டைம் மெஷினுக்கு அழைத்து வருகிறாள். இந்த டைம் மெஷின் முன்பு வேலை செய்யவில்லை என்று அவளிடம் சொல்கிறாள். பின்னர் கொலையாளி என்னை கொல்ல முயன்றபோது தவறுதலாக இந்த டைம் மெஷினில் அவனது கத்தி குத்தப்பட்டது. அப்போது திடீரென்று
திடீரென இந்த இயந்திரம் வேலை செய்யத் தொடங்கியது. நடத்துனர் பற்றாக்குறை மட்டுமே இருப்பதாக அமலியாவின் அம்மா அவளது மோசமான நேர இயந்திரத்தை சரி செய்யத் தொடங்குகிறாள். ஏனென்றால் இப்படித்தான் ஜிம்மி காலத்துக்கு பின்னோக்கி செல்ல வேண்டியிருந்தது. ஜிம்மியின் காலத்தில், அதாவது எதிர்காலத்தில் அவள் அப்பாவை காணவில்லை என்று பலர் வருத்தப்படுகிறார்கள் என்று காட்டப்படுகிறது. அவரை மீண்டும் தேடும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இங்கே அமலியா அதிகாரிகளிடம் சொல்கிறாள், ஜிம்மி என் கால இயந்திரத்தின் மூலம் கடந்த காலத்திற்கு சென்றுவிட்டாள். செய்தி நிருபர் கிரீஸ் தவிர இங்கு அமலியாவின் அம்மாவும் ஜிம்மியும் இப்போது விருந்திற்கு அது கடந்த காலத்தில் காட்டப்பட்டுள்ளது. முதல் கொலை எங்கே நடக்கும்? அவள் இங்கே வந்து தன் அம்மாவின் குழுவிடம் கூறுகிறாள், நீங்கள் கவனமாக இருங்கள், நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள். இந்த மக்கள் அவள் சொல்வதை கேட்பதில்லை. மேலும் அவளை கேலி செய்து அவளை இங்கிருந்து துரத்துகிறார்கள். ஆனாலும் ஜிம்மி விடவில்லை. பார்ட்டியில் இந்த நாள் வரையும் பார்த்து கொண்டிருந்தாள். அம்மாவின் தோழி அவளது படுக்கை அறையில் மாடியில் இருந்ததை பார்க்கிறோம். அப்போது திடீரென்று பீட் 16 கில்லர் மாஸ்கை பார்க்கிறாள். யாரை தன் நண்பன் என்று நினைத்தாள். அந்த கொலைகாரன் இப்போது அவளிடம் வருகிறான். இரக்கமின்றி அவள் உடலில் 16 முறை குத்தினான். அவளைக் கொல்வது அவள் குரலை கேட்டு ஜிம்மியும் அவளது அம்மாவும் அவளது அறைக்கு வேகமாக வந்தனர். அவள் இறந்துவிட்டதை பார்த்து ஜிம்மியின் அம்மாவின் நிலை மிகவும் மோசமாகிறது. ஜிம்மி அவளை கவனமாக பார்ட்டிக்கு வெளியே அழைத்து வருகிறாள். இங்கே பாம் கேட்கிறாள், எங்களில் ஒருவர் ஆபத்தில் இருப்பதை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள்? பின்னர் ஜிம்மி அவளிடம் உண்மையை சொல்லாமல் எதிர்கால வியன் மட்டுமே தெரியும் என்று கூறுகிறாள். அதனால்தான் இதை அறிந்தேன். இங்கே எதிர்காலத்தில் கிரிஷ் அமலியாவும் இருப்பதை, கடந்த காலத்தில் கொலை செய்யப்பட்ட முதல் பெண் படுக்கை அறையில் இல்லை கேரேஜில் இருந்ததை நான் எப்போதும் அறிவேன் என்று கிரிஷ் அவளிடம் கூறுகிறார். ஆனால் இப்போது கடந்த கால புகைப்படங்களை பார்த்தால் படுக்கை அறையில் கொலை தெரிகிறது. ஜிம்மி எதிர்காலத்திலிருந்து கடந்த காலத்திற்கு சென்றுவிட்டாள். அதனால்தான் கடந்த காலம் மாறியிருக்கலாம் என்று அவரிடம் கூறுகிறாள். அதே கடந்த புகைப்படங்களில் அமலியாவும் ஜிம்மியை பார்க்கிறாள். சிறிது நேரம் கழித்து ஜிம்மியிடமிருந்து அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. அதில் உங்கள் டைம் மிஷினில் கண்டக்டர் பற்றாக்குறை என்று எழுதியிருந்தாள். அதன் பிறகு அமலியா மீண்டும் நேர இயந்திரத்தை உருவாக்கத் தொடங்குகிறாள். முதல் படத்தில் ஜிம்மி தனது அம்மாவின் குழுவுடன் இருப்பதை பார்க்கிறோம். தங்கள் நண்பரின் கொலையால் அனைவரும் சோகத்தில் உள்ளனர். இங்கே ஜிம்மி விருந்து வைக்கும் யோசனையை கொடுக்கிறார். இங்கிருந்து எங்கோ தொலைவில் செல்கிறது. இப்போது இந்த நேரத்தில் அவர்களின் வகுப்பு தொடங்குகிறது. ஜிம்மி இங்கே ஒரு ஆணுடன் அமர்ந்து இருக்கிறாள். அவனுடைய எழுத்து ஜிம்மியின் அம்மாவின் எழுத்தைப் போலவே இருந்தது. இப்போது அடுத்த நாள் அவர்கள் விருந்துக்கு வந்த வீட்டில் இரண்டாவது கொலை நடந்த அதே வீடு இது என்பதை ஜிம்மி காண்கிறாள். ஜிம்மியின் அம்மாவின் குழுவினர் தங்கள் மற்ற நண்பர்களையும் இங்கு அழைத்திருந்தனர். அனைவரும் நீச்சல் குளத்தில் மிகவும் மகிழ்ந்தனர். மறுபுறம் ஜிம்மி மிகவும் வருத்தப்பட்டாள். ஏனென்றால் கொலையாளியைப் பற்றி எந்த துப்பும் அவளுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இன்று பாமின் மற்றொரு நண்பரை கொலை செய்ய வேண்டிய பெண் தனது அறையில் படுத்திருந்தாள். கொலையாளி இப்போது அவளை கொல்ல இங்கே வருகிறான். அவள் தப்பிக்க இங்கிருந்து ஓடுகிறாள். மேலும் அவள் அலறல் சத்தம் அனைவருக்கும் கேட்கிறது. அவர்கள் அனைவரும் அங்கு வருகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணை காப்பாற்ற அவர்கள் எதுவும் செய்யும் முன் கொலையாளி அவளை 16 முறை கத்தியால் குத்தினான். மேலும் அவளை கொன்றுவிட்டான். கடந்த காலத்தில் ஜிம்மி மற்றும் ஜிம்மியின் குண்டர்கள் இந்த கொலையாளியை பிடிக்க முயற்சி செய்கின்றனர். ஆனால் இந்த கொலையாளி இருவரையும் எளிதில் கொன்றுவிட்டு இங்கிருந்து ஓடிவிடுகிறான். இந்த கொலை கடந்த காலத்தில் கிறிஸ்டின் அப்பாவால் தெரிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அமலியாவின் அம்மா வந்து ஜிம்மியிடம் உன்னுடைய டைம் மெஷினை என்னால் சரி செய்ய முடியாது என்று கூறுகிறாள். ஏனென்றால் அதில் எதிர்காலத்தில் இருக்கும் பல பாகங்கள் உள்ளன. ஆனால் கவலைப்படாதே, நான் நேர இயந்திரத்தின் சிறிய மற்றும் முக்கிய பகுதியை உருவாக்கியுள்ளேன். அதற்கு ஒரு பெரிய சக்தி நிலையம் தேவை. அதன் பிறகு அது செயல்படத் தொடங்கும். இப்போது ஜிம்மி பெண் ட்ரக்கை இங்கே பார்க்கிறாள் என்று பேசிக்கொண்டார்கள். யாருடைய எழுத்து கொலைகாரனைப் போலவே இருந்தது. அவள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த ஆணியின் ட்ரக்கை சரிபார்க்க செல்கிறாள். ஆனால் இங்கு பொம்மைகளைத் தவிர வேற எதுவும் இல்லை. மேலும் அந்த ஆணும் மிகவும் பயந்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது டாம் என்ற மனிதர் இங்கு வருகிறார். இப்போது பாம் வகுப்புத் தோழர் யார் அவர்? அவளிடம் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் கிராத்தே சாம்பியன், நான் எல்லாவற்றையும் மிக எளிதாக தீர்க்கிறேன் என்று கூறுகிறான். இதற்கு பிறகு ஜிம்மி அமலியாவின் அம்மாவிடம் செல்கிறாள். தன் டைம் மெஷின்காக இன்னும் பெரிய பவர் ஹவுஸை தேடிக் கொண்டிருந்தவர் ஜிம்மி அங்கு ஒரு ஊஞ்சலை பார்க்கும்போது இது ஒரு சரியான அதிகார மையமாக செயல்படும் இந்த நபர்கள் இப்போது ஊஞ்சலுக்கு சென்று அதன் ஆபரேட்டரிடம் உங்கள் ஊஞ்சலில் ஏதோ தவறு இருப்பதாக சொல்லுங்கள், நாங்கள் அதை சரி செய்ய விரும்புகிறோம், எங்களை அனுமதி செய்தால் இந்த ஊஞ்சல் ஆபரேட்டர் பையனும் ஒப்புக்கொள்கிறான் மற்றும் அங்கிருந்து வெளியேறுகிறார். அமலியாவின் அம்மா இப்போது அந்த நேரம் இயந்திரத்தை இந்த பவர் ஹவுஸுடன் இணைக்கத் தொடங்குகிறாள். மறுபுறம் ஜிம்மி இப்போது அவளது அம்மாவின் குழுவை சந்திக்கிறாள். மேலும் நேற்று கொலை செய்யப்பட்ட பெண் என்று அவர்களிடம் கூறுகிறாள். நேரப்படி அவள் கொலை இன்று நடக்கப் போகிறது. கொலையாளி நேற்று மற்றொரு பெண்ணை கொல்ல வேண்டியிருந்தது. இப்போது அவனால் சரியான இலக்கை கொள்ள முடியவில்லை. அதனால் இன்றைக்கு அவன் கண்டிப்பா இந்த பெண்ணை கொல்ல வருவான். நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் அப்போதுதான் இந்த பெண்ணின் உயிரை காப்பாற்ற முடியும்.
முடியும், மேலும் கொலையாளியையும் பிடிக்க முடியும். எல்லோரும் அவளுக்கு உதவ ஒப்புக்கொள்கிறார்கள். அது எதிர்காலத்தில் காட்டப்படும்போது அந்த அமலியாவும் தனது டைம் மெஷின் உருவாக்கியுள்ளார். அவள் கிரைஸிடம் சொல்கிறாள், அதை செயல்படுத்த நமக்கு ஒரு உலோக கடத்தி தேவை. நீங்கள் போய் எடுத்து வாருங்கள். கடந்த காலங்களில் கொலையாளியை பிடிக்க இவர்கள் திட்டமிட்டனர். இப்போது ஜிம்மி அந்த பெண்ணை ஹவுஸுக்கு அனுப்புகிறார். கொலையாளி யாரை கொல்ல வேண்டும்? அவரது எதிர்பார்ப்புகளின்படி கொலைகாரனும் அந்த இடத்தை அடைகிறான். மேலும் அவர் அந்த பெண்ணை கொல்வதற்கு முன் அவன் முதலில் ஜிம்மியை பார்க்கிறான். கடந்த கொலையிலும் இந்த கொலையாளியை பிடிக்க முயன்றது யார்? முதலில் ஜிம்மியை ஏன் கொல்லக்கூடாது என்று நினைக்கிறான். அவர் ஜிம்மியை தாக்க வரும்போது ஜிம்மி தாக்குதலிலிருந்து தன்னை மிக எளிதாக காப்பாற்றிக் கொள்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு தற்காப்பு தெரிந்திருந்தது. கொலையாளி அவளை கடுமையாக தாக்கும் முன் கொலையாளியை பார்க்கிறாள். பின்னர் அவர் கொலையாளியை பார்க்கிறாள். இங்கே கடந்த காலத்தில் ஜிம்மியின் அப்பா மேலும் மற்றவர்களும் வருகிறார்கள். கொலையாளி யாருடன் தனியாக சண்டையிட்டார்? அவருடைய சண்டைத்திறன் மிக நன்றாக இருந்தது. ஏனென்றால் அவர் அனைவரையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தினார் மற்றும் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு பெண் ஒரு பெரிய தடியால் அவன் முதுகில் குத்தினாள். மேலும் அவனை கொன்றுவிடுகிறாள். இறுதியாக கொலையாளி இறந்தார். இவர்கள் கொலையாளியின் முகமூடியை கழட்டுகிறார்கள். பின்னர் அது காணப்படுகிறது. இது டாம் என்ற அதே பையன் என்று ஜூமியிடம் முன்பு பேசியவன். மேலும் ஒரு நல்ல கராத்தே சாம்பியன் என்று கூறினான். ஆனால் இப்போது கேள்வி எழுந்தது. வகுப்பு தோழன் அவனை ஏன் கொன்றான்? இந்த மக்கள் டாமின் கழுத்தில் ஒரு பதக்கத்தை பார்க்கிறார்கள். அதில் ஒரு பெண்ணின் உருவப்படம் இருந்தது. பாம் ஜிம்மியின் அம்மா கூறுகிறார், இந்த பெண் டாமின் தோழி என்று. அவள் மிகவும் பருமனாகவும் வித்தியாசமாகவும் காணப்பட்டாள். அதனால நாங்க எல்லாரும் அவளை கொடுமைப்படுத்தினோம். பிறகு ஒரு நாள் ஜிம்மியின் அம்மாவின் 3 நண்பர்கள் இரவில் அவளை வெளியே அழைத்தனர். மேலும் அவளால் தாங்க முடியாத அளவுக்கு கோபமாக இருந்தது. கோபத்தில் அவள் நிறைய குடித்தாள். பின்னர் அங்கிருந்து ஓடி சென்றாள். மேலும் இவை அனைத்திலும் அவளுக்கு விபத்து ஏற்பட்டது. அவள் இறந்து போனாள். இந்த 3 பெண்களும் தனது நண்பரின் மரணத்திற்கு பின்னால் இருப்பதாக டாம் நினைத்து அதனால்தான் இந்த 3 பெண்களையும் கொல்ல நினைத்தான். ஜிம்மி பாமிடம் கூறுகிறாள், நீங்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று. நீங்கள் அத்தகைய மோசமான செயலை செய்ததை நான் நம்பவில்லை. அதற்கு ஃபார்ம் கூறுகிறாள், இல்லை நான் அல்ல என்று. நான் விருந்தில் கூட இல்லை. ஆனால் ஜிம்மி அவள் சொல்வதை கேட்காமல் வெளியே செல்கிறாள். பாமின் அம்மாவும் அவளைப் போன்றே ஒரு கெட்ட பெண். இப்போது இவர்கள் சொல்கிறார்கள், அது ஒரு இனிமையான 16 கொலையாளியின் போர்வையில் வேறொருவன் வந்து 3வது பெண்ணை பின்னாலிருந்து கொன்றுவிடுகிறான். ஜிம்மியால் யாருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது? இதை பார்த்து அனைவரும் பயந்துள்ளனர். ஜிம்மி கூறுகிறாள், உண்மையான கொன்றுவிட்டோம் என்று. இந்த கொலைகாரன் எதிர்காலத்தில் இருந்து வந்தவன் என்று நினைக்கிறேன். அமலியாவின் நேர இயந்திரத்தை பயன்படுத்துவதால் இங்கு காட்சி வெட்டி காட்டப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அமலியாவின் கொலை நடந்தது. இங்கே கடந்த காலத்தில் அது காட்டப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இருந்து இந்த கொலையாளி என்று கடந்த கால செய்தியாளரையும் கொன்றார். அதாவது கிறிஸ்டின். அப்பா, இந்த குழப்பத்தில் அமலியாவின் அம்மா நேர இயந்திரத்தை இயக்குகிறாள் மற்றும் ஜிம்மி கூறுகிறாள், மச்சம், நீங்கள் காலத்திற்கு திரும்பி செல்லுங்கள். இங்கே உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் பிறகெல்லாம் பாழாகிவிடும். ஜிம்மி மெஷினுக்குள் வருகிறாள். கொலையாளி அவளையும் கொள்ள வருகிறான். அவர் இங்கே ஜிம்மியை கொன்றிருப்பார். ஆனால் இதற்கிடையில் பாம் இங்கே வருகிறாள். பின்னாலிருந்து கொலையாளியின் தொண்டையை பிடிக்கிறாள். கொலையாளி தனது உயிரை பாமிடமிருந்து காப்பாற்றினார். கொலையாளி இங்கிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் கொலையாளி இருவரையும் விட வலிமையானவர். இந்த ஊஞ்சலில் டைம் மெஷினை நிறுவியிருந்தனர். நேர இயந்திரத்தின் செயல்பாட்டின் காரணமாக இந்த ஊஞ்சல் மிக வேகமாக சுழல ஆரம்பித்தது. அதன் காரணமாக இவர்கள் அனைவரும் திரும்பிச் சென்று கொண்டிருந்தனர். அவர்களால் நகரக்கூட முடியவில்லை. இந்த கொலையாளி எப்படியோ மெதுவாக மேற்பரப்புடன் சேர்ந்து விரைவாக பாமை அடையும். அவர் பாமை குத்துவதற்கு முன் ஜிம்மி ஊஞ்சலின் கதவை திறக்கிறாள். அதன் காரணமாக அவள் இங்கிருந்து விழுந்துவிட்டாள். கதவு திறப்பதால் காற்றின் அழுத்தம் காரணமாக கொலையடியின் முகத்தை நாம் பார்க்க முடிகிறது. அது வேறு யாரும் இல்லை, உலகின் எதிர்காலத்தில் இருந்து வந்த செய்தி நிருபர் கிரீஸ். அவர் எதிர்காலத்தில் அமலியாவின் நேர இயந்திரத்தை பயன்படுத்தினார். மேலும் அவர் எங்கு வந்தார்? எதிர்காலத்தில் அவர் ஜிம்மியின் அம்மா கொன்றார். அதனால் ஸ்வீட் 16 கதை தொடர்கிறது. இந்த கதையை மக்கள் மெல்ல மறந்துவிட்டார்கள். ஆனால் கிரிஷ் ஒவ்வொரு முறையும் அவர் இந்த கதையை ஒளிபரப்பினார். பணம் சம்பாதித்து வந்தார். ஜிம்மி கேட்கிறாள், உன் அப்பாவை ஏன் கொன்றாய்? இது குறித்து கிரிஷ் கூறுகிறார், அவர் ஒருபோதும் கவனித்துக் கொள்ளவில்லை. அதனால்தான் அவரை நான் கொன்றேன். இந்த நேரம் எந்திரத்தில் ஜிம்மி கொல்லப்படுவதற்கு முன்பு ஜிம்மி ஒரு ஆணி துப்பாக்கியை பயன்படுத்துகிறாள். கிரீஸை கொள்கிறாள். அது இறுதியாக காட்டப்பட்டுள்ளது. இப்போது ஜிம்மி தனது நேரத்தை அடைந்து விட்டாள். ஆச்சரியம், தன் பெற்றோர் இருவரும் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டாள். அதாவது அவள் இறுதியாக கடந்த காலத்தை மாற்றினாள். மேலும் அவரது தாயின் உயிரை காப்பாற்றினாள். ஜிம்மி அமல் இந்தியாவின் தாயார் சந்திக்கிறாள். மேலும் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறாள். நான் இன்று மிகவும் பதட்டமாக இருந்தேன் என்று அவளிடம் கூறுகிறாள். இன்றைய கால இயந்திரம் எனக்குத் தெரியும். இந்த நேரத்திற்கு உங்களை அழைத்து வரும். மேலும் நான் பதட்டமாக இருந்தேன். அந்த டைம் மிஷினில் இருந்து ஒரு கொலையாளி வெளியே வந்தால் என்ன செய்வது?
அதனால்தான் துப்பாக்கியை மறைத்து வைத்தேன். அவள் இப்போது ஜிம்மிக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கிறாள். அதில் அந்த விஷயங்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருந்தது. அது அவருடைய கடந்த காலத்துக்குள் செல்வதால் நேரத்தில் மாற்றப்பட்டது. இதோ இந்த நேரத்தில் ஜிம்மிக்கு ஒரு சகோதரனும் இருக்கிறான். ஆனால் உண்மையில் ஜிம்மியின் பெயர் மாறிவிட்டது மற்றும் இதையெல்லாம் சொல்கிறாள். இத்துடன் இந்த திரைப்படத்தின் கதை முடிகிறது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.